பாஜக என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு தொகுதி மேட்டர் இல்ல. இடங்கள் தான் மேட்ரு. இடங்கள் தான். அப்போ நாங்கள் ஜெயிக்கக்கூடியதா கொடுங்க. டபுள் டிஜிட் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு. 27 கொடுத்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா 20க்கு ஆள் இருக்குது, 7க்கு ஆள் இல்லை. என்ன சார் சொல்றீங்க? இந்த லட்சத்தில் நம்ம பத்திரிகையாளர்கள் 80 தொகுதி கேட்கும், 80 தொகுதிகள் கேட்டாங்க. 90 தொகுதி கேட்கும் பாஜக. அந்த ஆள் இல்லைன்னா ஆள் இருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ஸான சவுண்டான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த பணபலம் படைபலம் அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் தேடிக்கிட்டே அதை பண்ணுறாங்க. அதனால் அவர்கள் ஏற்கனவே பிரிச்சுட்டாங்க. விஜய் வராருன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு. எஸ், சீட்டுகளை குறைச்சிக்க வேண்டியிருக்கும், அவங்கவுங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு. இவன் அதிமுக கிட்டத்தட்ட 15 தொகுதி வரைக்கும் குறைச்சிக்க ரெடியாக. ஓகே, பாஜக எல்லாமே குறைச்சிக்க ரெடியாக இருந்தாங்க. இவர் அப்படி இப்படின்னு இந்த நினைத்தால் இன்றைக்கும் ஜெயபிரதா அந்த நடிகை இருப்பாங்க, ஹீரோயின், இப்படின்னும் கமல் நொந்து போயிடுவாப்புல, ஏதாவது ஒன்று சொல்லி தோலன்னு. அந்த மாதிரி விஜய் பண்ணோன்னா ஒரு கட்டத்தில் நீ போயிட்டு வர சார், உன் கட்சிக்குள்ளே தான் குழப்பம்னா வெளியே வந்தாலும் இதே எப்போ பார்த்தாலும் குழப்பிய மனநிலையே இருக்கே, கிளம்புன்ட்டாங்க. ஓகே, அதனால் இப்போ அவங்களுக்கு உடனே சீட்டை பிரிச்சுக்கிட்டாங்க, அந்த தொகுதியை பிரிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பட்டியல் வெளியிட்டாங்க. பயங்கரமான பட்டியலில் அது குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். எடப்பாடியில் யார் நிற்பா, நத்தமில் யார் நிற்பா, நத்தம் நிற்பார். ஒரே ஒருத்தர் மட்டும் மயிலத்துக்கு மாறுறான்னு தகவல் வந்தது, அவர் மயிலத்துக்கு மாறிட்டார். அதனால் இது வழக்கமான மொத்தம் 23 பேர்ல 22 பேர் அமைச்சர்கள். அரியலூர் வேட்பாளர் கொறடாவா இருந்தவர், அவரை வேற அமைச்சர்ன்ட்டாங்க. அரியலூரில் முன்னாள் அமைச்சராக இருந்த அரியலூரே போட்டி போடுகிறார்னு ஒரு சேனல்ல தாமரை ராஜேந்திரன் அவர்கள் செய்தி வாசி, அவர் கொறடாவா இருந்தவர். அதனால இதுதான் அவர்கள் அதை முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக போகிறார்கள். ஓகே,